சோசியல் மீடியா பிரபலம் ஜிபி முத்து மற்றும் அவரது மனைவி உட்பட 4 பேர் மீது 3 பிரிவுகளில் தூத்துக்குடி மாவட்ட போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பக்கத்து வீட்டு பெண்ணை தாக்கியதாக ஜிபி முத்து மீது பாய்ந்த எஃப்ஐஆர் நடவடிக்கையின் பின்னணி என்ன? டிக்டாக் காலத்தில் ஆட்டம் பாட்டம் அலப்பறை என நக்கல் நையாண்டியுடன் வீடியோ வெளியிட்டு சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு வகையில் பெயர் பெற்றவர் ஜிபி முத்து. இவரின் சேட்டைகளைக் கண்டு பலரும் இவரை ஃபாலோ செய்ய அப்புகழ் சில தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோக்களிலும் இவருக்கு வாய்ப்பை தேடி கொடுத்தது. இப்படி கலகல காமெடியால் முன்னுக்கு வந்த ஜிபி முத்து தற்போது பெண் ஒருவரை தாக்கியதாக போலீஸ் எஃப்ஐஆரில் சிக்கியுள்ளார். என் பிள்ளைய அடிச்ச உன் மேல சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பேன். அதுக்கப்புறம் என் மேல பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பொய் கேஸையும் அந்த போலீஸுக்கு போட்டிருக்காங்க. அந்த போலீஸுக்கும் நான் சொல்றேன் கேளுங்க, மேல ஆண்டவன் இருக்கான். நீங்களும் தெய்வத்தை கும்பிடுற ஆள்கள் தான். நீங்களும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். ஆமா, எல்லாமே நீங்க என் மேல பொய் கேஸ் போட்ட உடனே என் பிள்ளையில அவன் அடிச்சிருக்கான், வாங்கியிருக்கான், அதுக்கு நான் கேட்காம முடியாது. ஜிபி முத்து மீது அவரது எதிர்வீட்டு பெண் அளித்த பரபரப்பு புகாரும் போலீசார் எடுத்த நடவடிக்கையும் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே உள்ள பெருமாள்புரம் கிராமத்தில் பேச்சிமுத்து என்கிற ஜிபி முத்து தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். கடந்த 2ஆம் தேதி ஜிபி முத்துவின் 2 மகன்களும் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த முத்து மகேஷ், எதற்காக இப்படி திரிந்து கொண்டிருக்கிறீர்கள், உன் அப்பனை மாதிரியே ஆக போறீங்களா என்று ஆபாச வார்த்தைகளுடன் அதட்டியதாக கூறப்படுகிறது. அதை 2 மகன்களும் வீட்டில் கூறியதால் ஜிபி முத்துவும் அவரது மனைவி மற்றும் உறவினர்களும் முத்து மகேஷ் வீட்டிற்கு சென்று தட்டி கேட்டுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் முத்து மகேஷ் மனைவி பால அமுதாவை தாக்கியதாகவும் இதில் அவரின் பற்கள் உடைந்து தலை மற்றும் கையில் காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பால அமுதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் பால அமுதா அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஜிபி முத்து, அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மகன்களை தாக்கியதாலேயே மனைவியுடன் சென்று தட்டி கேட்டதாக கூறிய முத்து தங்கள் மீது பொய் புகார் அளித்திருப்பதாகவும் சட்ட ரீதியாக சந்திக்க போவதாகவும் கூறியுள்ளார். 2 பேரும் யாருன்னு சொல்லியிருக்கேன். நான் பெரியவங்க சண்டை போட்டாலும் சின்னவங்க நீங்க யாரும் பெரியவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி பல்கிட்ட போய் குடிச்சு போட்டு சண்டை போட்டு தகராறு பண்ணி தலையை வெட்டின்னு வச்சிருவாங்க. அதுக்காக நாங்க எதுவுமே பண்ணாம அவனே குடிச்சு போட்டு பொண்டாட்டிய அடின்னு அடிச்சான். அது கண்காங்க நாங்க பார்த்தோம். எத்தனை பொய் கேஸ் கொடுத்தாலும் சரிதான், அதுக்கு பிள்ளைக்கு ஒண்ணுனா எந்த தாய் தாப்பனும் துடிக்கதான் செய்வாங்க. கேஸ் கொடுத்த உடனே நீ 2வது என் பிள்ளைய அடிப்பா, நான் பார்த்துதான் இருப்பேன். அனாதிகமா பொய் கேஸ் போட்டா நீ போடுங்க, மேல ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துக்கிடுவான். இதை எதுனா அதுக்காக நான் சட்டப்படி நான் நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பேன். ஊருக்குள் நடக்கும் அநியாயத்தை தட்டி கேட்டதால் தன்னை பழிவாங்குவதாக ஜிபி முத்து கூறியுள்ளார். இதனையடுத்து ஜிபி முத்து மீது பெண் வைத்துள்ள குற்றச்சாட்டும் அதனை மறுத்து முத்து அளித்துள்ள விளக்கமும் இதில் எது உண்மை என போலீசாரின் விசாரணையே உறுதிப்படுத்தும்.